ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு பால், சர்க்கரை, தயிர் இல்லைன்னா லெமன் ஜூஸ், இந்த 3 பொருட்கள் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதில் சொல்லியிருக்கிற ஒரு டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்கிற போது நம்ம பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய மாதிரி நல்லா சாஃப்டாக ஜூஸியான ரசகுல்லா கிடைக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஸோ பால் தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பன்னீரும் அதிகமாக கிடைக்கும், நமக்கு ரசகுல்லாவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா பொங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ ஒரு சில டைமில் பால் லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி கைவிடாமல் நல்லா காந்துட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது கூட புளிப்பில்லாத தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கறதுக்கு பதில் தயிர் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பன்னீரும் அதிகமாக கிடைக்கும். ரசகுல்லாவுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ தயிர் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு. ஸ்டவ் ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ பால் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. பன்னீர் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி ஒரு சலாடை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியை விரித்து போட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ காட்டன் துணி ரொம்பவே மொத்தமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சு வரும். இப்போ பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு மேலே பச்சை தண்ணி விட்டு இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா தயிர் லைட்டாக புளிப்பு இருந்துச்சுன்னா பன்னீரும் நமக்கு லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். பச்சை தண்ணி விட்டு அலசினீங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போயிடும். அவ்வளோதான். இப்போ இந்த துணியை மடித்து விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பன்னீரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ரசகுல்லா நமக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரசகுல்லா நம்ம சர்க்கரை பாகில் போட்டு வேக வைக்கிற போது ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணியை நல்லா பிழிஞ்சிடுங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போ தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சலாடிலேயே அப்படியே வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பன்னீரில் தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா பன்னீரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிஞ்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த பன்னீரை ஒரு அகலமான பிளேட்டில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னா பன்னீர் நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்தளவுக்கு இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஸ்மூத் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி. பாருங்கள், இப்போ பன்னீரை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நம்ம ரோஸ் மில்க்லாம் செய்கிற போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் இதோட டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ரோஸ் எசன்ஸ் முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. சேர்த்தோம் அப்படின்னா ரசகுல்லாவுக்கு அந்த ரோஸோடைய ஃப்ளேவரில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். காரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள் அவ்வளோதான். இப்போ பன்னீர் நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் ரசகுல்லா வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பன்னீரை எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா பன்னீரையுமே சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ எல்லா பன்னீரையுமே சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எடுத்துருக்கிற 1/2 லிட்டர் பாலில் நமக்கு மினி ரசகுல்லாவாக 22 உருண்டைகள் அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இது நமக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். ஸோ 1 கப் சர்க்கரை எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரசகுல்லா வெந்து வரும்போது அளவு சரியாக இருக்கும். இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு கம்பிப்பாக தான் வந்துடக்கூடாது. தண்ணியில் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஸோ நம்ம எடுத்துருக்கிற 1/2 லிட்டர் பால் நமக்கு 2 கப் அளவு இருக்குது. அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா இனிப்பு நல்லா தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் குறைவாக வேணும் அப்படின்னா 3/4 கப் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா கூட போதும். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசகுல்லா உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை உடனே கலந்து விட்டுறாதீங்க. ரசகுல்லா உடஞ்சி போயிடும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ரசகுல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒன்று எடுத்து கையில் லைட்டாக அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே அமுங்கி போகாமல் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி மேலே வரணும். பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குண்டு குண்டு ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த ரசகுல்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.